அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்லை. அதிமுக, பாஜக தலைமையிலான கூட்டணி என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொந்தளிப்பில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொந்தளிப்பில் உள்ளனர். மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து பேசினோம். என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பான சிறப்பான ஆலோசனை நடைபெற்றது. மேலும் தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்தும் கேட்டறிந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக தலைமையிலான கூட்டணி ஒன்றிணைந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை நடத்தினோம் என கூறியுள்ளார். இதுவரை அதிமுக தலைமையிலான கூட்டணி என சொல்லி வந்த பழனிசாமி, இன்று பியூஷ் கோயல் சந்திப்புக்கு பிறகு அதிமுக, பாஜக தலைமையிலான கூட்டணி என கூறியுள்ளார். பாஜகவுக்கு சரிபாதி தொகுதி ஒதுக்க வேண்டும் என பியூஷ் கோயல் சொன்னதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது பாஜகவுக்கு 50 தொகுதிகள் வேண்டும் என கேட்டுள்ளார். ஆனால் அதற்கு அதிமுக மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. 23 தொகுதிகளை மட்டுமே பாஜகவுக்கு ஒதுக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் ஓபிஎஸ், டிடிவி தினகரனை சேர்க்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து உண்மை தகவல் இன்னும் வெளிவரவில்லை. அதிமுக, பாஜக கூட்டணி என்று சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது.